கான்பூர் நகரில் போக்குவரத்தை சீர்படுத்தும் பணியில் ஊனமுற்றவர்களை ஈடுபடுத்தி வாகன ஓட்டிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த புதுவித முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் நகரின் முக்கிய சாலை சந்திப்புகளில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் போலீசாருக்கு உதவியாக ஊனமுற்றவர்களை ஈடுபடுத்தும் புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டிராபிக் கூண்டுக்குள் நின்று கொண்டு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது எப்படி, அபராதம் விதிப்பது எப்படி என்பது போன்ற பயிற்சிகள் ஊனமுற்றவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. சமுதாயத்தில் தாங்களும் ஒரு அங்கம் என்ற எண்ணத்தை ஊனமுற்றவர்களிடையே ஏற்படுத்தவே இம்முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். सबसे समाज के पिछड़े लोग हैं जिसको लोग हीन भावना से देखते हैं, इनको भी अंदर महसूस हो रहा है कि हम समाज के अंग हैं और समाज के लिए हम भी कुछ कर सकते हैं. इनके लिए एक पट्टी बनाई जाएगी कि क्या मैं आपकी सहायता कर सकता हूं. அதிவேகத்தில் வாகனங்களை ஓட்டிச் செல்பவர்களிடம் மெதுவாக ஓட்டிச் செல்லுங்கள், நீங்களும் எங்களைப் போல ஆகிவிடாதீர்கள் என்று ஊனமுற்றவர்கள் வேண்டுகோள் விடுப்பது நல்ல பலனை தரும் என்று போலீசார் நம்புகின்றனர். जो भाई वाहन चलाते हुए हैं उनसे ये संदेश करना कि धीमे चलाइए, ऐसा न करिए कि हम लोग की जगह आप भी इस तरह आ जाए, तो उनको संदेश देना कि गाड़ी कोई भी वाहन चलाए धीमे से चलाइए. போக்குவரத்து சீரமைப்பு பணியில் ஈடுபடும் ஊனமுற்றவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் ஊதியமாக வழங்கவும் கான்பூர் காவல்துறை முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் ஊனமுற்றவர்களின் வாழ்க்கை தரம் உயரவும் இந்த புதிய முயற்சி வழிவகுக்கும்.